இதுதான் குதிரைவாலி அரிசி. ரொம்பவே சத்தான ஒரு பொருள். 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதை 1 கப் அளவு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டுட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி நறுக்கினதை அப்படியே போட்டுட்டு 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் அப்படியே ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிளறி 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஊற வச்சு எடுத்துக்கிட்ட 1 கப் குதிரைவாலி அரிசியை அப்படியே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். குதிரைவாலி அரிசியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கல்லாம் இருக்குது. அது சாப்பிடும்போது தான் தெரியுது. அதனால் வந்துட்டு அரிசியை நம்ம ஊற வைப்போம்ல, ஊற வைக்கும் போது தண்ணியில் வந்துட்டு நம்ம கையை வச்சு அந்த அரிசியெல்லாம் நம்ம அப்படியே கொளிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து நம்ம இது பண்ணோம்னா அடியில் கல் நின்றோம். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த வீடியோ நினச்சா நான் 1 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் சொல்லணுமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் 2 நிமிஷமாக ஆக்கிட்டேன் வீடியோவை. 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்தோம்ல, அதனால் 2.5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிச்சடிக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மூடி வச்சிட போகிறேன். குதிரைவாலி அரிசியில் நம்ம சாப்பிட்டு வரதுனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது இதய ஆரோக்கியம், சுகரை வந்துட்டு ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஏகப்பட்ட ஊட்டச்சத்து இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்குது. அதனால் அந்த ரெசிபீஸ்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிட்டுவாங்க. இன்றைக்கி நான் யாருக்காக சமைக்கிறேன், என் பையன் ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு வகையான மில்லட் வகைகள் செஞ்சு எடுத்துகிட்டு வரவும் சொல்லவும் இவங்களுக்கு டாபிக் குதிரைவாலி அரிசி. அதனால் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன். வாழையிலலாம் வச்சு பரிமாறி அழகாக உங்களுக்கு காமிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் காலையில் வேகமாக நான் கிளப்பி விட்டதுனால அப்படிலாம் பண்ண முடியல. சைடிஸும் எதுவும் செய்யலை. வெறும் குதிரைவாலி அரிசி கிச்சடி மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டாச்சு. குதிரைவாலி அரிசியில் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், பிரியாணி, பொங்கல், நான் செஞ்சுருக்க மாதிரி சுவையான குதிரைவாலி கிச்சடி. இது நல்லதே சாப்பிட்டு நல்லபடியாக இருப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும்.